الحمد لله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக சில விஷயங்களை பெண்களும் கேட்டு போங்கம்மா. நாளைக்கு லைலத்துல் கத்ர் இரவு நாம் சில பேர் நினச்சிக்கிறாங்க மகரிப் தொழுதுட்டு இஷா எப்போ வைக்கிறாங்களோ அப்போ தான் இரவு நினச்சிக்கிறாங்க. அப்படி அல்ல, மகரிப் பாங்கு சொன்னதுலேருந்தே அந்த இரவு ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பயான் முடிஞ்சா இந்த இரவு முடிஞ்சு நினச்சிக்கிறாங்க சில பேர். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஸ்பெஷலாக சொல்கிறோம், இந்த இரவு ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை, ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் வரை இந்த இரவு இருக்குன்னு அல்லாஹ் ஸ்பெஷலாக சொல்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த இரவுடைய மகரிப் பாங்கு சொன்னதிலிருந்து ஃபஜ்ர் பாங்கு சொல்ற வரை ஒவ்வொரு வினாடியுமே மதிக்கத்தக்க இரவுகள். கத்ர்னு சொன்னா மதிக்குதல் அர்த்தம். அல்லாஹ் தஆலாவே இந்த இரவை மதிக்க சொல்லியிருக்கிறான். நம்முடைய சேகநாயகம் சொல்லுவாங்க அடிக்கடி, அல்லாஹ் மதிக்க சொன்னதை மதித்தால் மதிக்கப்படுவோம், அல்லாஹ் மதிக்க சொன்னதை அவமதித்தால் அவமதிக்கப்படுவோம்னு சொல்லுவாங்க. அதனால அல்லாஹ் மதிக்க சொன்ன இரவு மதிப்புமிக்க இரவுன்னு அல்லாவே பேர் வச்ச இரவு. இந்த இரவுல ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாட்ட கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இந்த இரவு பெற்றுக்கிட்டா நான் என்ன ஓதணும்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்பக்கூடியவன், என்னையும் மன்னிப்பாயாக. இந்த துஆ ஓதும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நாம இந்த இரவுல மகரிப் பாங்கு சொன்னதிலிருந்தே இதை ஓதிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. நோன்பு தொடங்கும் போதும் ஓதணும், நோன்பு முடிச்சும் ஓதணும், மகரிப் தொழுது முடிச்ச உடனே சுன்னத்து ஓதிட்டு அதிகமாக இந்த துவாவை, அதே மாதிரி அல்லாஹும்ம யா வாசியல் ஃபத்லி இக்ஃபிர் லி துவாவை, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பிரஹ்மத்திக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் தக்ஃபிர் லி, எல்லா விஷயத்தையும் சூழ்ந்த ஒரு ரஹ்மத்தின் போட்டார், என்னை மன்னித்து விடுவாயாக. இந்த 3 துவாவையும் சேகநாயம் மகரிப் தொழுதுன்னு வந்துடுவாங்க. மற்ற நாளில் இஷா தான் வருவான் சர்க்கார் நாயம். ஏன் சர்க்கார் மகரிப் தொழுதே வந்துடுவான், வெளியே வந்துடுவான். இஷா வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த துவாவை. அப்போ இந்த இரவுல மகரிப் இஷா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. மாணவர்கள் முக்கியமாக கவனிச்சுக்கணுமா, குளிக்கிறது ட்ரெஸ் பண்ணது எல்லாம் மகரிப் முந்தியே முடிச்சிடும். மகரிப் தொழுது யாரும் குளிக்கிறதுக்கோ போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது யாரும். நாளைக்கு மகரிப் தொழுது தயவு ஆரம்பிச்சிடும். மகரிப் தொழுத பிறகு தயவு செய்து யாரும் வெளியே போகக்கூடாது, நினைச்சுங்களா? எல்லாமே மகரிப்புக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். குளிக்கிறது தொகுதியில் நாளைக்கு காலை சீர்மாய்ச்சி முடிச்சிடணும். மகரிப் தொழுது உட்காந்து குர்ஆன் ஷரீஃப் பள்ளியாசல உட்காந்து ஒரு எழுத்து ஓதுனீங்கன்னா 1000 மாசம் ஓதுற மாதிரி. நாளைக்கு மகரிப் ஓதுனீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இன்னி குன்து மினல் ஓதுனீங்கன்னா வீட்டில் உள்ள கஷ்டங்கள்லாம் போயிருக்கு. இது பயன் கேட்டீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். ஆனால் மகரிப் தொழுது இஷா வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஓதுங்க. அது அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி ஓதுங்க. ஆக இந்த மகரிப் டு இஷா வரைக்கும் உள்ள டைமை மாணவர்கள் யாரும் வீணாக்க வேண்டாம். மற்றவங்களும் முடிஞ்ச அளவு பள்ளிவாசலுக்கு உட்காந்து ஓதி கொண்டிருக்கலாம். ஆக நேரங்களை வீணாக்க கூடாது. பயான் முடிஞ்ச பின்னாடியும் போய் தூங்கிடக்கூடாது. இந்த இரவு தூங்குறதை விட பத்நசீப், மிகப்பெரிய ஒரு துர்பாக்கி எதுவுமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலாவே இது ஃபஜ்ர் உதயமாகும் வரை இருக்குன்னு சொன்ன அந்த இரவுல தூங்குறதை விட ரொம்ப ஒரு துர்பாக்கியவான், அதாவது ஊரே யாரும் கிடையாது. அதனால பகல்லே முடிஞ்சளவு தூங்கிக்கணும். இரவுல நாளைக்கு நல்ல இரவுல யாரும் தூங்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த இரவை முற்றிலுமா மதித்தவர்கள் கூட அல்லாஹ் நம்ம எல்லாம் வாக்கி புரிவானாக. இந்த இரவை அல்லாஹும் ரசூலும் எப்படி மதித்தார்களோ, நல்லடியார்கள் வலிமால் எப்படி இந்த இரவை கொண்டாடினார்களோ மதித்தார்களோ, அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம நசீபாக்குவானாக. இன்னைக்கு ஓதன ஆயத்துக்கள்ல சூரா வாக்கியா ஓதினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷையபத்னி ஹூதுன்னு ஒரு வாக்கியான்னு சொன்னாங்க. என்னை ஹூது சூறாவும்
வாக்கியா சூறாவும் என்னை நரைக்க செய்து விட்டது, பயமுறுத்த செய்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. வாக்கியா சூறாவில் ரசூலுல்லாஹ்வை நரைக்க வைக்கிற அளவுக்கு என்ன செய்தி உள்ள அடங்கி இருக்குது. வாக்கியா சூறாவில் டெய்லி மகரிப் தொழுது வாக்கியா சூறா ஓதுனா வீட்டில் வறுமையே வராது. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு விசாரிக்க போனாங்க. அப்ப அவங்களுக்கு 7 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. யாருக்கு? அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு. அப்போ உமர் நான் கேட்டாங்க, நம்ம பைத்துல் மால்ல இருந்து உங்க பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா, ஏதாவது நான் காசு பணம் கொடுக்கவான்னு கேட்டாங்க. அது மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் தேவையில்லை, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சூரா வாக்கையா கற்றுக் கொடுத்துருக்குறேன், அவங்க மருத்துவம் டெய்லி ஓதிட்டு இருக்கிறாங்க, அதே அவங்களுக்கு நல்லா சோறு போட்டுறோம், அவங்க உதவி தேவை கிடையாது அப்படின்னு அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்போ சூரா வாக்கையா ஓதனா வாழ்க்கையில் வறுமையே டெய்லி வறுமை வராது. நம்ம சும்மா கிடக்குன்னு அதுக்கு மதிப்பு தெரியாமல் ஓதணும். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கி ஓதணும். சூரா வாக்கையாவில் பெருமானார் ஏன் நரைக்குதுன்னு சொன்னாங்க. சூரா வாக்கையாவில் அதெல்லாம் சொல்றோம். இதா வகாத்தில் வாக்கையா, நிகழக்கூடிய ஒரு காரியம் நிகழும் பொழுது, ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நிகழும் பொழுது கியாமத் அல்லாஹ் வர்ணிக்கிறான். லைஸ்ரி வகாத்திஹா காதிபா, அந்த நாளை யாரும் பொய்ப்பிக்க முடியாது. ஹாஃபிலத்துன் ராஃபியா, அந்த நாள் சில பேரை தாழ்த்திவிடும், சில பேரை உயர்த்திவிடும். இந்த உலகத்துல நல்லா உயரமா இருக்கிறவங்க, பெரும் பெரும் பதவியில் இருக்கிறவங்க, மதிப்பா இருக்கிறவங்க, அவங்கள தாழ்த்திடும். உலகத்துல பார்த்தா ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்கள், ஒண்ணும் இல்லாதவன், உலகத்துல பஞ்சபராரி என்று யார் உலகத்துல கேவலப்படுத்துறோமோ அல்லாஹ் அவனை உயர்த்திடும். சில பேரை உயர்த்திடும், சில பேரை தாழ்த்திவிடும். ஹாஃபிலத்துன் ராஃபியா இதா ருஜ்ஜத்தில் அரது ருஜ்ஜா, பூமி அப்படியே நடுங்கும் பொழுது, பூமி அப்படியே நடுநடுங்கி போகும் பொழுது, உஸ்ஸத்தில் ஜிபாலு வஸ்ஸா, வானங்கள் எல்லாம் தூள் தூளாக பறக்கும் பொழுது, ஃபகானத் ஹபா மும்பஸ்ஸா, வானங்கள் எல்லாம் உடுத்தப்பட்ட பஞ்சுகளை போன்று ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அப்ப நம்ம இந்த மாதிரி கியாமத் நிகழும் பொழுது ஜனங்கள் அல்லாஹ் தஆலா 3 கூட்டமும் அல்லாஹ் பிரிச்சிருவோம். 3 கூட்டம். நாம என்ன நினைக்கிறோம்? 2 கூட்டம், சொர்க்கவாதி ஒருத்தம், நரகவாதி ஒருத்தர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் அல்லாஹ் தஆலா வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, அந்த நாள நீங்கள் 3 கூட்டமாக பிரிக்கப்படுவீர்கள். தேர்ட் 3 பேர், 3 கூட்டம். அது என்ன? வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா. ஒரு கூட்டம் அஸ்ஹாபுல் யமீன், வலது கூட்டத்தார்கள் சொர்க்கவாதி. இன்னொரு அஸ்ஹாபுல் ஷிமால், இடது பக்க கூட்டத்தார்கள் நரகவாதிகள். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க வலதுசாரி சொர்க்கவாதியும் அல்ல, இடதுசாரி நரகவாசியும் அல்ல. அவங்க உயரத்திலும் உயரமானவர்கள், முந்தியவர்களே. உலாயிக ஹுமுல் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்வால் நெருங்கிக் கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ் நெருக்கத்திலே அல்லாஹ்வுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நெருக்கமானவர்கள், நெருங்கியவர்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பிரிக்கிறான் இந்த ஆயத்துல. என்னமா? அப்ப அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கான அமல் செய்யும்போது சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாரு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பயம் நரகத்துக்கு போயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் இருப்பாங்க, அல்லாஹுக்காகவே அமல் செய்தவர்கள், அல்லாஹ்வின் தீதாரையே நாடியவர்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தை நாடியவர்கள். இவர்கள் சூனத்திலே இருக்கு. அவர்கள் சூனத்திலும் மாபெரும் சூனமான ஜன்னத்து ஜாத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த சூனத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. வயசுல வருது, இன்னஃபில் ஜன்னதி ஜன்னத்தும், சூனத்திலே ஒரு சூனம் இருக்கிறது. லாஃபிஹா ஹூரும் வலா குசூர், ஹூரின் பெண்களோ மாட மாளிகையிலே இருக்காது. எதர்ஜல்லா ரப்புனா லாஹிகா, அந்த இறைவனை சிரித்தவனாக அவர்கள் முத்தஜல்லியாக இருப்பான், அல்லாஹை முன்னோக்குவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். இல்லை, அல்லாஹு தஆலாவை தரிசிக்கிறதை விட, அல்லாஹ்வுடைய சம்பாஷணையை விட ஒரு மாபெரும் சொர்க்கம் இருக்க முடியும். அவர் தான் நெருங்கியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள சூரா வாக்கியாவில் அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். சாபிகூன், முந்தியவர்களே.
முசாபிக்கும் முத்ததா, வசாபிக்கும் ஹபர். அரபி டிக்ஷனரியில் அரபி நகுப்படி அசாபிக்கோட சாபிக்கும், முந்தியவர்கள் முந்தியவர்களே. விவரஜமாக கேட்பாங்க, இது என்னங்க முத்ததாவும் அதே ஹபரும் அதே, இது யாருக்கும் விலங்கலையே. தொப்பியாக தொப்பியாக இருக்கும், ஃபேனாக ஃபேனாக இருக்கும், ஜுப்பாவாக ஜுப்பாவாக இருக்கும். என்ன அர்த்தம் வழங்க மாட்டேங்குது. முத்ததாவும் அதுவே ஹபரும் அதுவே, அர்த்தம் விலங்கலையே. அப்படி நமக்கெல்லாம் கேள்வி வருதா இல்லையா? அசாபிக்கூன சாபிக்கும், முந்தியவர்கள் முந்தியவர்களே. அவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ நற்காரியங்கள்ல முந்தி முந்தி வந்தால் அல்லாவும் உன்னை நல்ல தன்னை அடையும் விஷயத்தை அல்லாஹ் முந்தி முந்தி வர வைப்பான். நற்காரியங்கள் நீ முந்தி முந்தி வந்த, முன்னோக்கி வந்த உன்னை அல்லாவும் அப்பிக்குவான். உன்னை அல்லாவும் உன்னை முந்த செய்யக்கூடியவனாக இருப்பான். நினைச்சுங்களா? நிறைய பேர் மாணவர்களை பார்க்குறோம், எந்த மாணவர் தொழுகைக்கு முந்தி வர்றாங்களோ, தரிசு பாடத்துக்கு முந்தி வர்றாங்களோ, அது மாதிரி ஹித்மத்தில் முந்தி வர்றாங்களோ, அல்லாஹ்வுத்தஆலா பிற்காலத்தில் அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் முந்தி கொடுப்பான். அல்லாஹ் துனியாவிலையும் சரி. விவேகமா சொல்லி காமிச்சாங்க, நான் ஓதுற காலத்துலமா எல்லா தொழுகையும் நான் தான் ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கேன். தொழுகை வாங்க சொன்னாலும் முந்தி பள்ளியாசல் உட்காந்துருக்கேன். மற்ற வாங்கலாம் பேசிட்டு ஏண்டா வருவான், நான் முந்தி போய் உட்காந்து உட்காந்துருப்போம். நம்ம தரிசில் பாடத்தில் எல்லா உஸ்தாத் நான் தான் முந்தி உட்காருவேன். எல்லா வந்து முந்தி உட்காந்து இடம் முன்னாடி இடம் முடிச்சோம். உஸ்தாத் நேரம் இடம் முடிச்சிருவோம். பக்கத்தில் 100 மூலம் வித்தியாசம் இல்லை. ஆனால் முந்தி உஸ்தாதுக்கு நேரம் இடம் முடிச்சிருவோம். பாடத்துக்கும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வருவோம். அதே மாதிரி ஹிதுமத்துலேயும் உஸ்தாது ஹிதுமத் செய்யணும், நாங்கள் தான் முந்தி முந்தி ஓடி ஓடி போவோம். இது ஓட காலத்தில் ஓடி முடிச்சு ஷேக்கிட்ட போன காலம் சொல்லவே தேவையில்லை. சர்க்காரத்திற்கு வெளியே போக மாட்டோம். எப்போ பார்த்தா அதிகமாக சர்க்காருக்கு வர முந்தி உட்காந்துருவோம். போய் எல்லா முஸ்லிம்களும் பேசிட்டு சர்க்கார் வந்த பிறகு வருவாங்க. சர்க்காருக்கு வந்து அரை மணி முந்தி உட்காந்து போயிட்டு உட்காந்துருப்போம். சர்க்காருக்கு உள்ள போன பிறகு தான் வெளியே போவோம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் பீஷா கூட போக மாட்டோம். சர்க்கார் முந்தியே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். இந்த மாதிரிலாம் முந்தி முந்தி போன பறக்கத்துல அல்லாஹ் தஆலா துனியாவிலையும் எனக்கு எல்லா வரையும் முந்த வச்சான். அவர் சொல்லிட்டுமா சொன்னாங்க, சொல்லி காமிச்சாங்க. என் செட்டில் நாங்கள் 18 பேர் தமிழ் பிள்ளைங்க. என் செட்லேயே எனக்கு தான் எல்லாம் முந்தி நிக்காவாச்சு. என் செட்லேயே எல்லாம் எனக்கு தான் முந்தி எல்லா குழந்தைய கொடுத்தான். என் செட்லேயே எனக்கு தான் எல்லாம் முந்தி பேரம் பேட்டி எல்லாம் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. என் செட்லேயே எல்லாம் எனக்கு தான் முந்தி கார் கொடுத்தான் அல்ல எனக்கு. என் செட்லேயே அல்லா தான் எனக்கு தான் நிறையாம அல்லாஹ் கொடுத்தான் எனக்கு. ஃபஸ்லு அல்லாவுடைய பெருமைக்கு சொல்லலை, அல்லாவுடைய ஃபஸ்லுக்கு சொல்லி காமிச்சான். நாங்கள் முந்தி முந்தி வந்தோம், அல்லாஹ் முந்தி முந்தி துனியாவோட எண்ணத்துக்குல வறுமை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவங்கள அல்லாஹ் தஆலா வச்சிருப்பாங்க. முந்தி தான் அல்லாஹ் வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா. அப்போ எதை நான் முந்தி முந்தி வர்றோமோ அல்லாஹ் தஆலாவும் நம்மளை முந்த செய்வான். அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்களே, உலாயிக ஹுமுல் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்வை நெருக்கத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்ம குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம்மளையும் எல்லா விஷயத்திலையும் முந்தி முந்தி வரணும். காரியங்கள்ல முந்தி தொழுகைக்கு வந்துடணும். நான் நம்ம படிக்கிற பசங்களை பாராட்டுறது, பசங்களில் சல்மான் கான் போல அல்லாஹ் தஆலா ஷிஃபா கொடுப்பானாக. எல்லா தொழிலுக்கும் ஃபர்ஸ்ட்டு அவர் தான் வருவார். தரிசில் பாடத்தில் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வீண் பேச்சு, பசங்கள்ட்ட பேசுறது வீண் பேச்சு, வெட்டி பேச்சு எதுவுமே இருக்காது. போனால் ஒரு தொழிலுக்கு வந்துடுவார். யார்கிட்டையும் உட்காந்து வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசவே மாட்டார். அந்த மாதிரி மாணவர்கள் யார் முந்தி முந்தி வர்றாங்களோ அவங்கள வாழ்க்கையில் எல்லாம் முந்தி முந்தி கொண்டு வருவோம். எல்லா விஷயத்துலையும் எல்லாம் முந்த வைப்பாங்க. நீங்களும் ஆசைப்படுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அல்லா வர, நமக்கு ரொம்ப இல்லையா? நீங்களும் நற்காரியங்களை முந்தி முந்தி வாங்க, தொழுகையில முந்தி வாங்க, பிரதர்சனுக்கு முந்தி வாங்க. எல்லா நற்க நான் தான் ஃபர்ஸ்ட் தொழில் ஒன்று அத்தனை முதல் நான் தான் தொழிலுக்கு வரணும், தரிசுக்கு முந்தி வரணும், நல்ல நற்காரியங்கள்ல முந்தி வரணும் எல்லாம் ஆசைப்படணும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்களே, உலாயிக ஹுமுல் முகர்ரபூன், அவர்கள் தான் நெருங்கியவர்கள். அல்லாஹ் நம்மளையும் அல்லாஹ் தஆலா முகர்ரபீன்கள் ஒருவரா அல்லாஹ் தஆலா ஆக்கி புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.